தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு தங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் 2 விதமான பதவிகள் இருக்குது. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 19,900 63,200 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து குவாலிஃபிகேஷன் சேலரி எல்லாமே உங்களுக்கு வேரி ஆகுது. ஆன்லைன் மூலமாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. அதேமாதிரி பிடபிள்யூடி கேட்டகிரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்குமே அப்ளை பண்ண ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்ளை பண்ண பார்த்திங்கன்னா ஜூலை 6 வரைக்கும் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளை லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா RRI அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். முக்கியமாக இது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இயங்குகிற ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். இங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸ் எல்லாமே ரெகுலர் போஸ்ட்டு தான், அதாவது நிரந்தர அரசு பணி அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது யூஆர் கேட்டகரியில் இருக்கனால எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட். ஸோ இதில் உங்களுக்கு 6 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 5 வேக்கன்சிஸும் இடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்கும். ஸோ யூஆர் கேட்டகரியில் இருக்க எல்லா வேக்கன்சிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் லிமிட் இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூசியல் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 6, 2026. அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் செக்ரட்டரி இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் அவங்க சம் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அல்லது சென்ட்ரல் அட்டானமஸ் பாடி அல்லது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் அல்லது யூனிவர்சிட்டி அல்லது ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், செக்ரட்டரியல் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? இங்கே டிசேபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் இன் கம்ப்யூட்டரைஸ்டு ஒர்க்கிங் என்வைரன்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்ட் செக்ரட்டரியல் ஒர்க்கில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இங்கே டிசேபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். இங்கே அவங்க கேட்டிருக்க இந்த எசென்சியல் குவாலிஃபிகேஷன் மட்டும் உங்கள் கிட்டே இருக்குன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். 30 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள். அடுத்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே எனி கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்க. ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ, எம்பிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனும், பிஎஸ்யூ, அட்டானமஸ் பாடி இன் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், பர்ச்சேஸ், அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸில் உங்களுக்கு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்குமே டிசரபிள் குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்போசர் இன் கம்ப்யூட்டரைஸ்டு ஒர்க்கிங் என்வைரன்மெண்ட்டு, குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, அதேமாதிரி ஹிந்தியில் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், வெர்பல் அது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் அண்ட் கன்னடா தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டிசரபிள் குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் எலிஜிபிள் தான். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் மட்டும் உங்ககிட்ட இருந்தால் போதும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 6, 2026 நைட்டு 11:59 அந்த டைம் வரைக்குமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிஷன் பண்ணிக்கலாம். போர்ட்டல் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டும் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ 2 ஸ்டேஜஸ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸ்டேஜ் 1 உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். அதாவது 4 ஆன்சர் கொடுத்து ஒரு ஆன்சர் டிக் பண்ணுற மாதிரியான ஒரு கொஸ்டின் பேட்டர்னில் உங்களுக்கு ஸ்டேஜ் 1 ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸ்டேஜ் 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு தான். இது பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு டாபிக் கேட்பாங்க அல்லது ஏதாவது கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, அது நீங்கள் பேராகிராஃபாக அந்த நீங்கள் வந்து ஆன்சர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஸ்டேஜ் 2 ரிட்டன் டெஸ்ட்டில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸ்டேஜ் 1ல் ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு மட்டுமே இந்த ஸ்டேஜ் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ப்ராபஷன் பீரியட் 2 வருடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2 இயர்ஸ் இதோட ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் பர்மனெண்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிஷன் பண்ணோம் இல்லைங்களா? அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸுங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்க் கார்ட்ஸு, சர்டிஃபிகேட்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அடுத்தடுத்து 10th 12th டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி நீங்கள் அடுத்தடுத்து என்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதாவது சப்மிஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். டிகிரி சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்ளை பண்ணுறப்ப. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் செகண்டரி எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட்டில் என்ன மாதிரி டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் படித்து பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கான ரிட்டன் டெஸ்ட்டுக்கான கால் லெட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவோம். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஒரு இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மெயில் ஐடிக்கு கால் லெட்டர்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப மெயில் ஐடி ஆக்டிவான டீட்டெயில்ஸ் கொடுங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு பெங்களூரில் தான் நடக்கும். நீங்கள் உங்கள் சொந்த செலவில் தான் வந்துட்டு போகணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 250 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸப்ஷன் யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஆல் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது, எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது, பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா? இவங்க எல்லாமே ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதும். இவங்களை தவிர்த்து மற்றவங்க மட்டும்தான் இந்த 250 ரூபா ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். அதே ஆன்லைன் மூலமாகவே ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க்கில் போய்ட்டும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருக்குது, டவுட் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட் என்னவோ அதை சென்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.